குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 27 நம்மளோட 7வது நாள் ட்ரேடிங் சேலஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நான் வந்து ட்ரேடு எடுத்துட்டேன். பட் வந்து ரெக்கார்டு பண்ண முடியலை. என்ன காரணம்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் இன்றைக்கி லேப்டாப் வந்து ரெக்கார்டிங் பண்ணலை, மொபைல்லேயே வந்து ட்ரேடு முடிச்சிட்டேன். இன்றைக்கான ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துன்னு சொன்னால் நிஃப்டியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது கேப் டவுன் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு 50% வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து அதே மாதிரி பண்ணலை, 50% உடச்சி கீழே வந்த மாதிரி வந்துச்சு. ஸோ புட் சைடு ஒரு ட்ரேட் எடுக்கலாம், இந்த க்ளோசிங்கை முடித்து புட் சைடு வந்து வரச்சில எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரி க்ளோசிங் உடஞ்சி கீழே வரும்போது ஒரு ட்ரேடு எடுத்தேன். ஓகேங்களா, அதாவது புட் சைடு எடுக்கலை, கால் சைடு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போச்சுல, கால் சைடு இது கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் வந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காண்டி மேலே வரவங்கக்காண்டி நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு 2-3 கேண்டில்லே வந்து ரிவர்சல் ஆகி அகைன் வந்து எனக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், திரும்ப அகைன் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட் வந்து கால் சைடு தான் போகுது அப்படின்ட்டு. அகைன் மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோ, இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணச்சில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அகைன் வந்து கால் சைடு வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ அகைன் கால் சைடு என்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 24,000 கால் ஆப்ஷன் 196 எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 180 பக்கம் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இதில் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா பக்கம் லாஸ் ஆச்சு. அகைன் அடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 189, கிட்டத்தட்ட ஒரு 190 போல் எடுத்தேன். 190 போல் எடுத்து 224, அதாவது எனக்கு என்னோடய லாஸும் ரெக்கவர் ஆகி அகைன் ஒரு 1200 பக்கம் எனக்கு ப்ராஃபிட்டும் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 200 2 ட்ரேடுக்கு 200 போச்சுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு 1000 எனக்கு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து இன்றைக்கி ரெக்கார்டு பண்ணி காட்ட முடியல. ஸோ நாளைக்கான ட்ரேடில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ வர பார்த்திங்கன்னா இப்போ மணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:45 பக்கம் ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட் வந்து கீழே வந்து அப்படி கொஞ்சமாக அப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு அகைன் வந்து மேலேயும் போக முடியாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் வந்து இருக்குது. இப்போ இந்த பிரேக்கு, இந்த டே ஃபஸ்ட்டு கேண்டலோட இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணச்சுல நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால் புட் சைடு தான் போக போகுது, அதாவது டே லோ வந்து மார்க்கெட் வந்து உடச்சி பெரிய கேண்டில் வச்சுக்குது. ஸோ பெரிய கேண்டில் வச்சதுனால கீழே தான் இன்னும் ஃபர்தராக போக போகுது அப்படிங்கிறக்காண்டி வெயிட் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து புட் சைடு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் என்னாச்சு, மார்க்கெட் வந்து அகைன் வந்து மேலே வர மாதிரி வந்து அவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து உடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்தும் ஃபர்தராக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்துட்டு அகைன் வந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டை வந்து பேசிக்காக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டுக்கு தேவை வந்து, அதாவது பெரிய பெரிய ட்ரேடருக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் தான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் அவங்களோட டார்கெட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிடுங்க. எப்போவுமே வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி எடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 to 70% வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டாப் லாஸு வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சர்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.